ராமநாமத்தை சொன்னதால மரண பிடியிலிருந்து தப்பிய ஒரு செல்வந்தரோட கதையை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். காசியில செல்வந்தர் ஒருவர் மிகச்சிறந்த கொடைவள்ளலா வாழ்ந்துட்டு வந்தாரு. முந்தைய வினைப்பையின் காரணமா அவருக்கு தொழுநோய் வந்தது. அவரிடம் உதவி செஞ்ச பலரும் அந்த செல்வந்தரை பராமரிக்க முன் வந்தாங்க. ஆனா அவரோ தன்னோட கடைசி காலத்துல யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் தரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால தன்னை பராமரிக்க முன் வந்தவங்க கிட்ட என்னை கங்கைக்கரைக்கு தூக்கிட்டு போங்கன்னு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் கேட்டாரு. வாழ்நாள் முழுசும் அந்த செல்வந்தரை பராமரிக்க வந்தவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அவங்களும் கங்கை கரைக்கு அவரை தூக்கிட்டு போனாங்க. கங்கை கரைக்கு போனதும் அந்த செல்வந்தர் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் பேரதிர்ச்சியா இருந்தது. என் உடம்புல ஒரு பெரிய கல்லை கட்டி என்னை கங்கை ஆற்றுல தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னாரு. நான் கங்கையில மூழ்கி இறந்து போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவரோட நண்பர்களுக்கும் அவரால் உதவி பெற்று அதன் காரணமா அவரை பராமரிக்க வந்தவங்களுக்கும் அவர் சொன்ன காரியத்தை செய்ய மனசே வரல, மறுத்தாங்க. ஆனா அந்த வயதான செல்வந்தர் தொடர்ந்து கேட்டதால வேற வழியே இல்லாம அவரோட இடுப்புல ஒரு கயிறை கட்டி அதோட ஒரு பெரிய கல்லையும் இணைச்சு கட்டினாங்க. அந்த வயதான செல்வந்தரோட நிலைமைய பார்த்து எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ அந்த வழியா கபீர்தாசரின் சீடர் பத்மநாபர் வந்தாரு. செல்வந்தரோட உடல்ல கல் கட்டப்பட்டு இருப்பதையும் அங்க சுத்தி நிக்கிறவங்கெல்லாம் அழுறதையும் பார்த்த பத்மநாபர் என்ன விஷயம்னு விசாரிக்க அங்க இருந்தவங்களும் செல்வந்தரோட நிலைமைய ஒண்ணு விடாம சொன்னாங்க. உடனே பத்மநாபர் அங்க இருந்தவங்க கிட்ட நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா அவரை காப்பாத்தலாம்னு சொன்னாரு. அங்க இருந்த எல்லாருமே அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் பத்மநாபர் எல்லாரும் ராமநாமத்தை 3 முறை சத்தமா சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அங்க இருந்தவங்க நாங்க ஏற்கனவே இவரை ராமர் கோவிலுக்கு கூப்பிட்டு போய் வழிபாடு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பத்மநாபரோ ராமரை வணங்கி நடக்காததும் ராமரின் பெயரை சொன்னால் நடக்கும், நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்களேன்னு சொன்னாரு. அங்க இருந்தவங்க எல்லாம் ஒரே நேரத்துல சத்தமா ராமநாமத்தை 3 முறை சொன்னாங்க. என்ன ஆச்சரியம், செல்வந்தருடைய தொழுநோய் முழுமையா குணமடைஞ்சிட்டு. இந்த விஷயத்த பத்மநாபர் அவரோட குருவான கபீர்தாசர்கிட்ட போய் சொன்னாரு. ஆனா கபீர்தாசரோ சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக கோவப்பட்டாரு. அவர் பத்மநாபரை பார்த்து ராமநாமத்தோட அருமை பெருமையை அறியாதவனா இருக்கிறியே நீ, ராமநாமத்தை ஒரு தடவை சொன்னாலே அவர் குணமடைஞ்சு இருப்பாரு, 3 தடவை சொல்ல வச்சு ராமநாமத்தோட மதிப்பை குறைச்சிட்டியே அப்படின்னு சத்தம் போட்டாரு. ராமநாமத்தோட பெருமை எவ்வளவு சிறப்புடையது பார்த்தீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.